உலகின் ஒட்டுமொத்த தமிழர்களின் குரலாக ஒலிக்கும் சம்பா நியூஸ் தமிழ். வணக்கம், என் பேர் முரளிச்சந்திரன். நான் கர்டாங்காட்டிலேருந்து வரேங்க. இது ஈரோடு மாவட்டம் மொடக்குறிச்சி வட்டத்தில் இருக்கக்கூடிய லக்காவரம் பஞ்சாயத்துக்கு உட்பட்ட சுடுகாடுங்க. இது இந்து மயான பூமிங்க. எல்லா மக்களும் 5 பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் இங்கே தான் அடக்கம் பண்ணுறாங்க. எரிக்கிறதுக்கும் சுடுகாடு இருக்குது, புதைக்கிறதுக்கு இடுகாடும் இருக்குங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த 4-5 வருஷமா இந்த கிராம பஞ்சாயத்து நிர்வாகம் எங்கெங்க இருந்தோ குப்பையை கொண்டாந்து இங்கே கொட்டி சுடுகாட்டையே குப்பை மேடை ஆக்கி நாசம் பண்ணி வச்சிருக்காங்க. பல முறை இதுக்கு புகார் பண்ணியிருக்கிறோம். இதை சுத்தம் பண்ணுங்க, இங்கே வைக்காதீங்க, இங்கே கொட்டாதீங்கன்னு சொன்னால் கேட்கறதே கிடையாதுங்க. அது புறம்போக்கு இடம் தானே, சுடுகாட்டு இடம் தானே, நாங்கள் கொட்டுறோன்னு கொட்டுறாங்க. இப்போ நேற்றெல்லாம் பார்த்தீங்கன்னா உள்ள பாடி கொண்டு வரவே முடியல. ரோடு பூரா குப்பையாக இருந்து நாங்கள் எங்கள் கை காசில் சுத்தம் பண்ணி குப்பை ஆள்றதுக்கு 2000 ரூபா, குழி எடுக்கிறதுக்கு 3000 மக்கள் செலவு பண்ணி போயிட்டு இருக்கிற அவ்வளோ நிலைக்கு இருக்குது. இவ்வளோ கேவலமாக ஒரு பஞ்சாயத்து நிர்வாகம் தமிழ்நாட்டில் எங்கேயாவது இருக்குமான்னு கேட்டால் சத்தியமாக இருக்குது. ஏன்னா சுடுகாட்டில் கூட சுத்தம் இல்லாத ஒரு கிராமமாக இருக்குது. இதில் இது சுத்தமான கிராமம். தூய்மை பாரத திட்டத்தில் நாங்கள் சுத்தம் பண்ணுறோன்னு கொண்டு வந்து மொத்தத்தையும் கொட்டி தூய்மை பாரத திட்டத்தினுடைய பேரையே கெடுத்துட்டாங்க. சுடுகாட்டிலே சுத்தம் இல்லாத பஞ்சாயத்து எங்கே போய் மற்ற ஊரை சுத்தமாக வச்சுட்டு போகுது? ஊர் பூரா குப்பையாக தான் கிடக்குதுங்க. குப்பையை கொட்டுறதுக்கு இங்கேருந்து 4 கிலோமீட்டரில் வெண்டிபாளையம் மாநகராட்சியில் வெண்டிபாளையம் குப்பை கிடங்கு இருக்குது. அங்கே ஒரு அனுமதி வாங்கி ஸ்பெஷல் பர்மிஷன் ஒன்று வீடியோ சொன்னார்னா கொடுப்பாங்க. அதை வாங்கி கொட்டுங்கன்னு சொன்னால் அதுக்கு மனசே கிடையாது எங்களுக்கு. நைட் நேரங்களில் இங்கே சமூக விரோத செயல் நடக்குதுங்க. நைட் நேரத்தில் எங்கெங்க இருந்தோ வரானுங்க, யாரோ வரானுங்க, இங்கே உட்காந்துக்கிறானுங்க. இந்த குப்பைமேட்டுக்குன்னு இவங்க ஒரு டேப்பரா இறக்கி விட்டு வச்சிருக்காங்க தரையை. இதுல உட்காந்துக்கிட்டு தண்ணி போடுறதுல இருந்து கஞ்சா அடிக்கிறதுல இருந்து பல விஷயம் இங்க நடக்குதுங்க. அதையெல்லாம் தடுக்கிறதுக்கு உண்டான எந்த முயற்சியும் பஞ்சாயத்துல எடுக்கிறது இல்லைங்க. குப்பையை கொட்டுறதுக்குன்னு ஒரு இடம் பஞ்சாயத்துக்குன்னு ஒதுக்கப்பட்டிருக்குது. அந்த இடத்துல மக்களுடைய வரி பணத்துல மக்கும் குப்பை மக்காத குப்பைன்னு தரம் பிரிக்கிறதுக்காக 2 ரூம் கட்டப்பட்டிருக்குது. மக்கும் குப்பையை புதைக்கிறதுக்கு ஒரு குழி எடுத்து வச்சிருக்குது. மக்காத குப்பையை எரிக்கிறதுக்கான யூனிட் அங்க இருக்குது. ஆனா அங்க கொண்டு போறதே இல்லை. ஏன்னா அது அங்க பெரிய அளவுடைய தோட்டத்துக்கு ஒட்டி இருக்குது. அந்த தோட்டத்துக்காரங்க எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்கன்னு அவங்க கொட்ட மாட்டேங்கிறாங்க. இங்கே கொண்டாந்து ஏழை மக்கள் பாட்டாளி மக்கள் சுடுகாட்டுல கொண்டு வந்து கொட்டி ஒரு சடங்கு சம்பிரதாயம் பண்ற கூட வழி இல்லாம கேவலமா வச்சிருக்காங்க இந்த சுடுகாட்டை. மேலும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா இது ஈரோடு டு கரூர் மெயின் ரோடுங்க. சோலார் புது பஸ் ஸ்டாண்ட் இங்க இருந்து 1.5 கிலோமீட்டர்ல இருங்க. புது பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து வரக்கூடிய கரூர் மெயின் ரோடு, தென் மாவட்டங்களுக்கு போகக்கூடிய மெயின் ரோட்ல நேர் எடுத்த மாதிரி, சுடுகாட்டுக்கு நேர் எடுத்த மாதிரி சிறுவர் சீர்திருத்த பள்ளி இருக்குது, அரசனுடையது. பக்கத்துல ஆர்டிஓ ஆபீஸ் இருக்குது. அதுக்கு அந்த பக்கம் பிஎன்சி பைப் கம்பெனி, தனியார் பைப் கம்பெனி, பெரிய கம்பெனி இருக்குது. இத்தனை பொதுமக்கள் இங்க போற இடம். ஆர்டிஓ ஆபீஸ்க்கு ஒரு நாளைக்கு 1000கணக்கான பேர் போறாங்க. சிறுவர் சீர்திருத்த பள்ளியில அரசு அதிகாரிகள் போறாங்க. எல்லாருடைய கண்ணிலும் இந்த இடம் படுது. ஆனாலும் இதுக்கு ஒரு தீர்வு இல்லை. ஆரோக்கியமற்ற நிலையில இருக்குது. இது உள்ள ஒரு தடவை வந்துட்டு போனாலே ஆஸ்பத்திரிக்கு தான் போகணும். சுடுகாட்டுல புதைக்க வந்துட்டு மறுபடியும் நாம தான் படுத்துக்கணும் போல. அந்த அளவுக்கு அசுத்தமான இடமா இருக்குது. என் பேர் மணி, நாங்கள் கரெக்டாங்காடுங்க. இங்க நேற்று எங்க மாமா இறந்துட்டாருன்னு சொல்லி கூப்பிட்டு வந்தோங்க. இங்க பார்க்கலான்னு வந்த போற காடு பூரா குப்பை மேடா இருக்குது. காடை நாங்க ஏற்கனவே நல்லா ஒரு 10-20 வருஷத்துக்கு முன்னாடி நல்லா இருந்துச்சுங்க. இப்ப புதைக்கலான்னு வந்தா ஜேசிபி விட்டு நேற்று நாங்க நிறவுனதுக்கு அப்புறம் தான் எங்க மாமனை குப்பையிலே கொண்டு வந்து புதைச்சோம். அது சங்கடமாக சொந்தமா இருந்ததுனால கொஞ்சம் பிரச்சனையா இருக்குது. குப்பையில போச்சுங்கிற சங்கடம் வேற எங்களுக்கு. நல்லா இருந்த சுடுகாடை 4 வருஷத்துல நாங்க சரி பண்ணி தரோம்னு சொல்லி சொன்னாங்க. இன்ன வரைக்கும் அதை சரி பண்ணியே தரவே கிடையாது. ஆனா இப்ப இந்த தண்ணி வசதி இல்லை. இப்படி நாங்க பண்ணிட்டோங்கிறது மாதிரி நாங்களே சுத்தம் பண்ணி நாங்களே செஞ்சுட்டு போற மாதிரி இருக்குது. எங்களுக்கு இது கவர்மெண்ட் ஏதோ ஒன்று பார்த்து எங்களுக்கு செஞ்சு தரணும். பஞ்சாயத்துல எங்களுக்கு இது என்ன ஏதுன்னு பார்த்து இது கொஞ்சம் இதுக்கு வேற ஒரு ஏற்ற மாதிரி பண்ணி அவங்க வேற பக்கம் கொண்டு போய் இந்த குப்பையெல்லாம் கொட்டுற மாதிரி பார்த்துக்கணும், பராமரிப்பு பண்ணி தரணும். கரூர் போகிற ரோட்டில் ஆடியோ ஏற்ற மாதிரி சுடுகாட்டு இருக்குங்க. இது பார்த்தீங்கன்னா பூரா ஒரு சுத்தபத்தம் இல்லாமல் எல்லாம் குப்பையை கொண்டாந்து கொட்டி வச்சு இது பண்ணிட்டு இருக்கிறாங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு சுற்றி காம்பவுண்டும் இருக்குது. அதுக்கு ஒரு கேட்டு போட்டு எதோ குறைக்கிறவங்களுக்கு மட்டும் நீக்கி விடுற மாதிரி ஒரு கேட்டு மாதிரி போட்டு கூட ஒரு சாதி கூட கொடுத்து பாதுகாப்பு கூட பண்ணலாங்க. இது பார்த்தீங்கன்னா குப்பை கொட்டுறது நினைச்சவங்க வரைக்கும் போறீங்கலாம் போட்டு பார்த்தீங்கன்னா ஒரு கஜாரா கிடக்குதுங்க. சுடுகாடு மாதிரியே கிடையாதுங்க. பார்த்தீங்கன்னா ஒரு கோயில் சுடுகாடுன்னா பார்த்தீங்கன்னா ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நல்லா சுத்தமாக கோயில் மாதிரி இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா சுடுகாட்டில் வீட்டில் தான் நிம்மதியாக இருக்காமல் அந்த சுடுகாட்டில் படுக்கிற கூட நிம்மதி இல்லாத சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்குதுங்க. இதுக்கு கவர்மெண்ட் தான் பார்த்து ஒரு முடிவு பண்ணி இது கொஞ்சம் நல்லா சுத்தப்பட்டாமல் பண்ணி கொஞ்சம் வச்சிருக்கணுங்க. சுடுகாடுனா நம்ம கேவலமா பேசுற அளவுக்கு இருக்குதுங்க. 4 தலைமுறையா பாத்தீங்கன்னா இந்த சுடுகாட்டுல தான் எங்க தாத்தா பாட்டி எல்லாருமே கொண்டாந்து வச்சிருக்காங்க. அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த இடம் பாத்தீங்கன்னா ஒரு ஊத்துற பூமியே நல்ல அம்சமான பூமியா இருக்குங்க. இப்ப பாத்தீங்கன்னா குப்பையும் கொண்டாந்து வச்சு ஏகப்பட்ட ஒரு கஜாரா கிடக்குது. இது செஞ்சு எங்க சுடுகாட்டிலேயே நிம்மதியா படுக்கிற மாதிரி ஒரு அளவுக்கு இடம் கொஞ்சம் நிம்மதியா இருந்தா பரவாயில்ல. வீட்டுல கல்சரை பண்ற குப்பையெல்லாம் கொண்டாந்து இங்க கொட்டுறாங்க. இங்கேயும் நம்மளால நிம்மதியா இருக்க முடியலன்னா எங்கேயே போறது பார்த்து கொஞ்சம் நீங்க தான் கவர்மெண்ட்ல கொஞ்சம் முடிவெடுத்து ஒரு இது பண்ணுங்க. சுடுகாட்டை காப்பாற்றி கொடுங்கன்னு சொல்லி நாம டைம் ஒன்று கேட்டுக்கொண்டு. இது போன்ற முக்கிய செய்திகளை காண சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.